ஆமா வாங்க. வேலைக்கு ஒரு ஆள் கேட்டீங்கல்லையா, நம்ம சொந்தக்கார பையங்க தங்கமான புள்ள, நல்ல மாடாட்டம் ஒழிப்பா போல, உண்மையா இருப்பா போல, அதனால சேர்த்துக்குங்கய்யா. சரி. நான்ப்பா தம்பி, உன் பேர் என்னது? என் பேர் லூஸ் ராஜா ஐயா. லூஸ் ராஜாவா? ஆமா ஐயா, உண்மையான பேர் வந்து ராஜா ஐயா. நான் பண்ற ஆட்டிடியூட்லாம் பார்த்து என் ஃப்ரெண்டு லூஸ்னு பேர் வச்சு அது அப்படியே நிக் நேம் மாதிரி லூஸ் ராஜா ஆயிடுச்சு ஐயா. பார்க்கறதுக்கே லூஸ் மாதிரி தாங்க. சரி, வேலைலாம் செய்வியா? அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன் ஐயா. சமைக்க தெரியுமா? கரெக்டாக சமைக்க. சரி, போ டீ போட்டு கொண்டா போ. ஐயா இந்தா போடுறேன் ஐயா. ஐயா டீ கேட்டாரு, இப்போ நம்ம டீயை போட்டு. ஐயா டீ ரெடி ஆயிடுச்சு, இந்தா புடிங்க. டேய் என்னடா கிறுக்கு பையில என்னடா பண்ற? நீங்க தானே டீ தூக்கி போட சொன்னீங்க, அத தூக்கி போட்டு நான் போட்டுருவியா? நீங்க தானே ஐயா போட சொன்னீங்க. சரி வா, எடுவா இது வா. சரி எடுக்கிறேன். எதா இருந்தாலும் தட்டுல மரியாதை வச்சுட்டு வரணும். சரி ஐயா, இனிமே கரெக்டா பாத்துறேன். சரி, நான் வெளியே போறேன், போய் சரி போயிடணும். போ தோயத்துன்னு வரேன். ஐயா வர மரியாதையா தட்டுல வச்சு எதா இருந்தாலும் தட்டுல தான் வச்சு எடுத்து தர சொன்னாரு, அதனால தட்டுல வச்சு எடுத்துன்னு வருவோம். ஐயா என்னப்பா தாங்க செருப்பு கேட்டா? செருப்பு தட்டுல வச்சு உங்க செருப்பு, அதாவது ஏன் தட்டுல வச்சு எடுத்துன்னு வந்தா உங்க ஸ்டேட்டஸ்க்கு வந்து நீங்க கம்மி ஆயிடுவீங்க, அதனால நீங்க சாப்பிட்ற தட்டுல வச்சு உங்க செருப்பு எடுத்துன்னு வந்தேன். என் செருப்பு நான் சாப்பிட்ற தட்டுலயே வச்சு எடுத்துன்னு வந்து நான் சாப்பிட்ற தட்டு. இப்ப மச்ச எப்படா சாப்பிடுவான் அதுல? ஐயா நீங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் முதல்ல போ, நீ போ. சரி போயிடுற ஐயா. சரிங்க வா, வந்துட்டு நான் வெளியே போறேன். யாரு வந்தாலும் உள்ள சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடு. சரிங்க ஐயா, நீங்க சொல்லிட்டா சரிதான். ஐயா வேற வீட்டை பாத்ரூமா பாத்துக்கின்னு எல்லாரையும் இது பண்ண சொன்னாரு. வீட்டுக்கு யாரும் வந்தாலும் இன்னைக்கு ஐயோ ஆமா 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 உன்னதாமா தேர்ந்தேன். ஆமா ஏமா கீழே உக்கார, இது உன் வீடு மாதிரி மேல உக்காரு. என்ன வேணும், சாப்பிடுறியா? என்ன சாப்பிடுற? சரி எதா இருந்தாலும் என்ன சாப்பிடு. என்னம்மா அந்தம்மா நீ தாம்மா உன்னதாம்மா தேர்ந்த சாப்பிடுமா. ஐயோ உனக்கு இல்லாம யாருக்கு? சாப்பிடு சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா, வயிறார சாப்பிடுமா. என்னப்பா லூஸ் ராஜா, யார் வர்றது? ஐயா நீங்க தானே வீட்டுக்கு யாரு வந்தாலும் சகல மதியம் விட கவனிக்க சொன்னீங்க, அதான் கவனிக்கிறேன். யாரு இது? டேய் நம்ம தேட சுத்துற பிச்சைக்காரர். ஐயா நீங்க தானே ஐயா வீட்டுக்கு யாரு வந்தாலும் நல்ல மரியாதை பிச்சைக்காரரோட கொண்டு வந்து உட்காரப்பா. நீங்க தானே ஐயா சொன்னீங்க. டேய் போ, என்ன போ, ஓடு 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 ஓடு, வராது திரும்பி பார்க்காத போ. டேய் கிறுக்கு பையா, பிச்சைக்காரரோட கொண்டு வந்து உள்ள வைப்பா. நீங்க ஐயா சொன்னீங்க பிச்சைக்காரி இல்லையா? அதோ நான் உட்கார சரியாடா. சரி விடுங்க, அதெல்லாம் மறந்துருங்க. சரி நான் வெளியே போறேன், இனிமேல் யார் வந்தாலும் வெளியே தொத்தி அனுப்பிச்சு விட்டுரு. சரிங்க ஐயா. ஐயா வேற வீட்டை பாத்துக்கின்னு யாரும் வந்தாலும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பால யாருமே இல்ல, அப்படியே திரும்பி போ. உங்க சித்தப்பால இல்லம்மா, எங்க ஓனர் எல்லாம் திட்டுவாரு, வீட்டுக்கு போ. நான் உன்னை வச்சுக்கிறேன், பாத்துக்கலாம் போ. என்னப்பா ருசராஜா வந்தாங்களா வீட்டுக்கு? ஐயா ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு ஒற்றை குச்சி மாதிரி உங்களா மாதிரியே தான் இருந்தது. உங்களை சொல்றேன்னு தப்பா இருந்துக்காதீங்க, ஆனா அப்படிதான் இருந்தது. சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லிச்சு, அப்படியே துரத்தி விட்டேன். சித்தப்பாவா? ஆமா. டேய் அது எங்க அண்ணன் பொண்ணுடா. டேய் ஐயா உங்க அண்ணன் பொண்ணு எனக்கு என்ன தெரியும், நீங்க அறிமுகமா பத்தி வச்சுக்க. டேய் என் இமேஜ் என்னடா ஆகும்? எங்க அண்ணன் மதிப்பானா? அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? நீ லூசு மாதிரி தான் பண்ணுகிற. உன் பேரை மாத்தினாலும் சரிப்பட்டு வர. நானும் ரஜம் மட்டும் உனக்கு ஒரு பேரை வராரு. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பேர் காட்ட விடுங்க சப்பா. இனிமேல் உன் பேர் வந்து போவாஸ், புரியுதா? போவாஸா? போவாஸ். போவாஸ். அப்போ நான் போவா வருவா? போ நீ முதல்ல போ. சரி ஐயா. சரி நான் ஜோம் பண்ண போறேன், நீ வெளியே போ. சரிங்க ஐயா. ஒற்றுமையா உங்க வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உங்க வல்லமை தாகத்தோடு காத்திருக்கிறேன். போதுமா பாருங்க. டேய் என்னடா பண்ற? நீங்க தானே ஊத்துமையா தண்ணீரை எல்லாம் பாட்டு பண்ணுகிறேன்டா. ஏதா இருந்தாலும் தெளிவா சொன்னா உள்ள போடா நீ. சரிங்க ஐயா, எத்தனை பண்ணுகிறா போடா. கிறுக்க பையன் வச்சு நான் பண்றேன்னு தெரியல. போங்கடா. போவாஸ் என்னைய கூப்பிட்டீங்க? போவாஸ் உன் போர்வையால் என்னை மூடுமையா. அது உங்களையா? ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, குளிர் போல. என்னை மூடுமையா. ஐயா ஐயா இது என்னதான் உங்க வீடா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. இந்த மேல படுங்க, பெட்டு மேல படுங்க ஐயா. ஐயா
என்ன இந்த ஆளு மூச்சு பேச்சு இல்லாமல் பத்துனுங்கிறாரு. பேமெண்ட் வேறு எவ்வளோன்னு சொல்லியே ஐயா ஐயா ஐயோ அல்பாயுசில் போயிட்டாரோ. சரி ஓகே, என்ன பண்ணுறது, இந்த ஆள் பேமெண்ட் வேறு சம்பளம் எவ்வளோன்னு வேறு சொல்ல. ஐயா சொல்லியிருக்காரு எதனாலும் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணால் நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம ஜோம் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே. ஏசப்பா, இவர் எனக்கு பேமெண்ட் எவ்வளோன்னு கூட சொல்ல. அதனால் இவருக்கு எப்படியாவது உயிரை குத்து என் பேமெண்ட்டை மட்டும் வாங்கி குத்துற ஆண்டவரே. என்னது மத்தேயு 10:8 10:8 10:8 மத்தேயு 10:8 108. ஓகே, இதோ எங்க ஃபோனு அதோ எடுக்கிறேன். ஹலோ 108ங்களா? எங்க ஐயா இங்கே அல்பாயுசில் போயிட்டாரு, வந்து வாரி போட்டுன்னு போங்க. டாக்டர், எங்க ஐயா அல்பாயுசில் போயிட்டாரு, என்னன்னு செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. இந்த வேலைக்கு இதை மாத்திரை மட்டும் போடுங்க ஐயா. ஐயா டாக்டர் ஒரு கை பிடிங்க பார்ப்போம். ஓகே. டாக்டர், இந்த கிறுக்க பையன் என்ன பண்ணா? இந்தமாரி உங்களுக்கு தனமான வேலைக்கார கிடைக்கிறது கஷ்டம். இதுமாரி இவனை வச்சு சமாளிச்சுக்கிறீங்க. எப்படியோ இவன் தான் உங்கள் உயிரையே காப்பாற்றிக்கிறான். எப்படியோ இல்லைன்னா நீங்கள் செத்து போயிட்டுருப்பீங்க. சரிப்பா, போயிட்டாப்பா. போவாசே ஐயா வேணாம் ஐயா. என்னப்பா பண்ண? எதுவுமே பண்ணலையா. நான் என்ன பண்ண? ஐயா நீங்கள் தான் சொன்னீங்களா, நீங்கள் வேறு நான் பெட்ஷீட் போத்துனோன்னையும் கீழே ஊங்கிட்டீங்களா. நான் என்ன பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு மத்தேயு 10:8 ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா நான் அதை 308 மாற்றி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அதுக்கப்புறமா அதான் நீங்கள் உயிர் பொழிச்சிங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. அப்பா, உன்ன மேல ஒரு வேலைக்காரன் கற்று குடிச்சு வச்சிருக்கேன்டாப்பா. நன்றி ஐயா. எப்போ இந்த ஸ்கிரிப்டிலேருந்து இப்போ நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம என்னதான் ஞானமாக உள்ளவங்களா இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்து அவர்கிட்ட உண்மையாக ஜோம் பண்ணால் நம்மளுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவார். அதுதான் இந்த ஸ்கிரிப்டில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.